ஹலோ கனிங் சேனல் பீப்புள். நம்ம செஃப் தாமு அவர்கள் இப்போ பிரியங்கா மணிமேகலையோட சண்டையை பற்றி ஒரு சில ரொம்ப நெருக்கமான வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பழைய வீடியோஸ்லாம் கூட இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல இவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்ன நடந்துச்சு, இவர் என்ன ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றத உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன் வாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செஃப் தாமு சார் பொறுத்த வரைக்குமே ஒரு காமனைஸான ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாருக்கிட்டையுமே அவர் ரொம்ப ஜாலியாக பழகக்கூடியவர். இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சம்திங் ஒரு இடத்துல ஆங்கர் பேச வேண்டிய இடத்துல நம்மளுடைய மணிமேகலையே பேச விடாமல் பிரியங்கா அப்படி இல்லை, இது எப்படி தெரியுமா அப்படின்னு சொல்லி உள்ளே பூந்து வேலையை பார்த்து விட்டுட்டாங்க. இதை பார்த்த உடனே எல்லாருக்குமே கொஞ்சம் கடுப்பாக தான் இருந்திருக்கு. மணிமேகலைக்கு ரொம்ப ஹைப்பராகவே டக்குன்னு போயிட்டு, ஏங்க இது நீங்கள் பேச வேண்டிய இடமா, இனி ஒரு அவார்டை வாங்கியிருக்கீங்க, ஜெயிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், குக் வித் கோமாளியில் நீங்கள் போய் ஜெயிச்சிட்டிங்க, எப்படி உணர்றீங்க பிரியங்கான்னு கேட்கும்போது, பிரியங்கா எப்படி உணர்றாங்கன்னு நான் சொன்னால் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா, அதேமாதிரி தாங்க, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்கள பார்க்க விடுங்க, ஆங்கரிங் வேலை அங்கே எங்கே நடக்குது என்ன பேசணும்னு சொல்லி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் குக்காக வந்திருக்கீங்க, குக்கோட வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுவே. பிரியங்கா ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கிளம்பி கோச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய ஹீட்டட் கான்வர்சேஷன் நடந்திருக்கு, மிக சண்டைகள்லாம் நடந்திருக்கு. மணிமேகலை அப்புறம் குக் வித் கோமாளி குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வெளியே போயிட்டாங்க. ஸோ இதில் இவங்க ரெண்டு பேருமே காமனாக அப்பா அப்பான்னு கூப்பிட்டு இருக்கிறது நம்ம செஃப் தாமுவை தான். அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்குமே காமனான ஒரு ஜட்ஜுனாலுமே அவர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பிரியங்கா பண்ணது கொஞ்சம் ஓவரான ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவர் போய் ஃபீல் பண்ணுறாரு போல இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி ஓல்டட் ஃபுல்டேஜ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா, நம்ம பிரியங்கா ஒரு இடத்துல நிறைய ரூல்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் வேலைக்கே ஆகாது, நீங்கள் என்ன இப்படிலாம் பண்ணுறீங்க, அவங்களுக்கு ஒன்று எங்களுக்கு ஒன்றா அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது, தாமு சார் நெத்தியில் அடித்த மாதிரி பொட்டுன்னு, இது ஸ்டார்ட் மியூசிக் கிடையாது பிரியங்கா, இது குக் வித் கோமாளி, இங்கே பிரியங்கா கிடையாது, இங்கே தாமு தான் ஜட்ஜு, நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அது அப்படியே பயங்கரமாக ஒரு ஷாக்கிங்கான ஒரு அடிச்சு மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜ் அவர்கள் அவங்களுமே என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி குக் வித் கோமாளியில் மணிமேகலையை தாங்குன்னு தாங்குறாங்க. ஆனால் இவ பேசுகிற வாய்க்கு எங்கேயோ வாங்குன்னு வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரைமிங்கில் ஏதோ சொல்லியிருப்பாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் மணிமேகலையாட்டும் இல்லைனா பிரியங்கா வரட்டும், ரெண்டு பேருமே போட்டு பொழந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் இந்த சீசன் ஃபுல்லாகவே மணிமேகலைக்கு ஒரு நாகப்பட்ட சின்ன ஒரு அஃபெக்ட் ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அவங்கள ஏதோ ஒரு சைடில் புஷ் பண்ணி அவங்கள எப்படியே வெளியே துரத்திடணும் அப்படின்றதில் எல்லாருமே பிளான் பண்ணுறாங்க அப்படின்றது மட்டும் நல்லாவே தெரியுது. ஸோ ஆரம்பத்துலேருந்தே அவங்க ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங்காக அது அன்கம்ஃபர்டபுளாக தான் அந்த இடத்துல நின்றுட்டே இருந்தாங்க. இவங்க என்ன ஒரு மாதிரி இருக்காங்களே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஸ்பேரிங்க்கு அப்புறமா அப்படியெல்லாம் காணாமல் போயிட்டாங்க. டக்குன்னு மணிமேகலை காணோம். மணிமேகலை ஒரு அவசர காரணமாக இல்லை இனிமேல் நம்ம கூட அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இனி வரும் எபிசோட்லையும் இருக்க மாட்டாங்களா இல்லை இப்போ இல்லையா அப்படின்றது எதுவுமே தெரியல. ஆனால் மணிமேகலை இதுக்கப்புறம் நான் போகவே மாட்டேன், தயவு செய்து அந்த பக்கமே அப்படின்னு சொல்லி யூடியூப்பில் மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்லுங்கள் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.